ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கோம் அம்மா வீட்டுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மொட்டை மாடியில் நல்லா காத்தோட்டமாக தூங்கி ஏஞ்சாச்சு. ஏஞ்சி உக்காந்துருக்கேன். அந்த சவுண்டை நீங்களே கேளுங்களேன். சத்தம் எப்படி இருந்துச்சு கேட்டிங்களா? சின்ன வயசில் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் எங்கள் காதில் கேட்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு கேட்டதில் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்மா பூரி செஞ்சு வச்சுருந்தாங்க. வந்து சாப்பிட்டாச்சு. பூரி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்துச்சு. அம்மா வந்து புளிச்சக்கீரை கடையல், எங்கள் தோட்டத்து வாழைப்பூ கூட்டு, அப்புறம் கீரை பொரியல், நாட்டுக்கோழி முட்டை ஒன்று கிண்டி வச்சுருந்தாங்களா, அப்புறம் அரிசி வத்தல் பொரிச்சு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் காணியில் விளைஞ்சது தான். வாழை இலையில் துவச்சி நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அப்புறம் பசங்க வந்து ஐஸ் வேணும், கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் பதிலாக ஐஸை சாப்பிட்லான்னு சொல்லி ஐஸ் ஒரு கப் வாங்கிட்டு வந்தாங்க. அதுலேயும் ஒருத்தருக்கு ஃப்ளேவர் வேணுமா, வீட்டில் இந்த கிசான் ஜாமா போட்டு கொடுத்தோன்னே நல்லா சாப்பிட்டானுங்க. இல்லைன்னு ஐஸ் சூப்பராக இருந்துச்சா. அப்புறமா 4 மணியே இருக்கும். என்னோட ஃபேவரட்டான உளுத்த வடையும் தேங்காய் சட்னி அம்மா செய்ய ஆரம்பித்தாங்க. அத்திக்காய் பழம் கூட சூப்பராக செய்வாங்க. மொறு மொறுன்னு உளுத்த வடை, அப்புறம் மணமாக தேங்காய் சட்னி சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி நாள் ரொம்பவே சூப்பராக போச்சு பாருங்கள். உங்கள் அம்மாவோட சமையலில் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.